Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போலி பேராசிரியர் பணி நியமன விவகாரம் தொடர்பாக 140 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். போலி பணி நியமனம் தொடர்பாக 140 கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் 353 போலி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருந்தது. 2024, 2025 1000க்கும் மேற்பட்ட போலி பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலி பேராசிரியர் பணி நியமன விவகாரம் தொடர்பாக 140 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். போலி பணி நியமனம் தொடர்பாக 140 கல்லூரிகளுக்கு தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 2024, 2025 1000க்கும் மேற்பட்ட போலி பேராசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர்ந்து போலி பணி நியமனம் தொடர்பாக 140 கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் 353 போலி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலி பணி நியமனம் தொடர்பாக 140 கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். போலி பேராசிரியர் பணி நியமன விவகாரம் தொடர்பாக 140 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் 353 போலி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார். பாவேந்தர், போலி பணி நியமனம் தொடர்பாக 140 கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். விவகாரத்தில் பாத்தீங்கன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட 140 பொறியியல் கல்லூரிகளுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்குமாறு நோட்டீஸ் என்பது தயாராகி வருகிறது. தற்போது அனுப்புவதற்கான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல சுற்றறிக்கையில ஊழல் புகாரின் அடிப்படையில விசாரணை நடத்தி ஊழல் தடுப்பு ஆணையம் வழக்கை தொடர்ந்த நிலையில பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் உள்ளிட்ட சில அதிகாரிகள் மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அறப்போர் இயக்கம் கடந்த 2023, 24ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா கல்வியாண்டுல 353 பேர்கள் கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல பணிபுரிந்து வருவதாகவும் ஒரே நேரத்துல பல்வேறு கல்லூரிகள்ல பணிபுரிந்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் விசாரணையிலும் பாத்தீங்கன்னா 2024, 25ஆம் கல்வியாண்டில 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள்ல போலி பேராசிரியர்கள் பணி செய்து வருவதாகவும் தெரிய வந்த நிலையில இது தொடர்பான விசாரணை முழுமையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழல்ல அந்த 140 கல்லூரிகள், அதாவது எந்தெந்த கல்லூரிகள்ல போலி ஆசிரியர்கள் நியமனம் நடைபெற்றதோ அந்த கல்லூரிகள்ல அபராதம் விதிப்பது போன்ற தண்டனைகளை பரிந்துரைத்தது குழு. ஆனா அறிக்கை சமர்ப்பித்த பிறகுதான் அது சரியான முறையில கொண்டு வர முடியும், தண்டனை கொடுக்க முடியும் என்கின்ற நிலையில நடவடிக்கை எடுப்பதற்கு முன் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று சிண்டிகேட் குழு தீர்மானிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில உயர்கல்வித்துறையின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்ல பாத்தீங்கன்னா அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் விதிகளின்படி ஒரு கல்லூரியில 1:20 விகிதத்துல ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. ஆனா அது செலவை குறைப்பதற்காக பல கல்லூரிகள்ல போலி பேராசிரியர்கள் பெயர்களை சமர்ப்பித்ததாகவும் இதன் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த முறைகேடு வெளிச்சத்தை வந்ததை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகம் அனைத்து பொறியியல் கல்லூரிகள், அதாவது அண்ணா பல்கலை உறுப்பு கல்லூரிகளாக இருக்கக்கூடிய அனைத்து பொறியியல் கல்லூரிகள் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். அதுல பாத்தீங்கன்னா ஆதார் அடிப்படையிலான
சரிபார்ப்பு மற்றும் கைரேகை அடிப்படையிலான வரிகை பதிவேட்டினை புதிதாக அறிமுகப்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக பல கல்லூரிகளுக்கு இப்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை போல தற்போது போலி ஆசிரியர்கள் காட்டுவதில் சரியான சாத்தியம் இருக்காது. ஆனால் இணைப்பு மற்றும் ரத்து செய்வது போன்ற கடுமையான நடவடிக்கையால் மட்டும்தான் போலி பேராசிரியர்களை வெளியெடுக்க முடியும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்த நிலையில இப்போ ஒரு அறிக்கையை தயாரித்து அதன் அடிப்படையில போலி பேராசிரியர்கள் கல்லூரிகளில் பணியாற்றி வரக்கூடியதை கண்டறிந்து அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தற்போது அந்த அறிக்கையில கூறப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பாக அறப்போர் இயக்கத்துக்கிட்ட விசாரிச்சதுல அந்த 140 அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளாக இருக்கக்கூடிய 140 பொறியியல் கல்லூரிகள் பெயர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும். அந்த அறிக்கையில இது தொடர்பான விஷயங்கள் விவாதிக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை இல்லாத 140 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் செயல்படுவது மாணவர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் என்கின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. எனவே இன்னும் வெளிப்படைத்தன்மையோடு அந்த அண்ணா பல்கலைக்கழகமானது 140 கல்லூரிகளின் பெயர் பட்டியலை வெளியிடாமல் தற்போது அறிக்கையை வெளியிடுவதற்கான இவர்களுடைய அந்த தெளிவான அறிக்கை வேண்டும். உண்மையாலுமே போலி பேராசிரியர்கள் பணியாற்றுவதற்கான யார் யார் ஒரே நேரத்துல பல்வேறு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்று தொடர்பான வெளிப்படையான அறிக்கை வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையா இருக்கு. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.